மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிவாரண நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு 285 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 115 கோடி ரூபாயை விடுவித்தும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்னேஷ். கடந்த டிசம்பர் மாதம் தமிழகத்தை பொறுத்தவரையில் மிக்ஜாம் புயலால் கடுமையான பாதிப்பை சந்தித்திருந்தது. இந்த நிலையில்தான் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு தரப்பில் தற்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி ரூபாய் 276.10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 115 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டு 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழகம் மட்டுமல்லாமல் தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிக்ஜாம் புயல் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக கடுமையான சேதங்களை சந்தித்திருந்தது. ஏற்கனவே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் சுமார் 38,000 கோடி அளவிற்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்து வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்ததோடு நேரில் பிரதமரையும் சந்தித்து வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் முதற்கட்டமாக தற்போது மத்திய அரசு தரப்பில் தமிழகத்திற்கு மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 276.10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும் 115 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.